பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நான் கண்டிப்பாக அதோட காஸ்ட் எஃபெக்டிவ்னஸை தான் சொல்லுவேன். எப்படி காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்றீங்கன்னா, உங்களால் ஒரு பேப்பர் ஆடையோ, ஒரு டிவி ஆடையோ, ஒரு ரேடியோ ஆடையோ உங்கள் விருப்பம் போல் பட்ஜெட்டை ஸ்பெண்ட் பண்ணி உங்களால் விளம்பரப்படுத்த முடியாது. இதோட பட்ஜெட் எல்லாமே உங்களுக்கு யார் அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரையும் மினிமம் உங்களால் ஒரு நாளைக்கு 100 ரூபா தான் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிலைமையில் நீங்கள் இருந்தால் கூட அந்த 100 ரூபாயை பயன்படுத்தி நம்மளுடைய ஆட்ஸை ரன் பண்ண முடியும். சரி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், கூகுள் இது மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம ஆட் போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஆடோட ஃபியூச்சர்ஸ் தான் என்ன? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஃபியூச்சர் தான் என்ன? இதுக்கு மேலே நம்ம புதுசாக எங்கெல்லாம் ஆட் போட முடியும், அதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நிறைய இருக்குன்னு நான் சொல்லுவேன். இன்னும் கூகுள் அசிஸ்டன்ட், அலெக்ஸா இது போன்ற வாய்ஸ் அசிஸ்டன்ட் கிட்டலாம் நம்ம இன்னும் ஆட் பண்ணலை. இன்னும் ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வரலை. ஃபியூச்சரில் இதெல்லாம் வரும். மெட்டாவர்ஸ் போன்ற ஏஐ தொழில்நுட்பத்தில் இருக்கிற விர்ச்சுவல் ரியாலிட்டி உலகத்துலேயும் இன்னும் ஆட்ஸ் வரலை. ஸோ இதெல்லாம் ஃபியூச்சரில் ஆட்ஸ் காட்டுறதுக்கான இடமா நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வியாபார உலகத்துக்காக தான் எல்லாமே தயாராகிட்டு இருக்கு. அப்படி வியாபார உலகத்துக்காக உலகமே தயாராகி கொண்டிருக்கும் போது அதுக்கான விளம்பரங்கள் மட்டும் இல்லைனா எப்படி? அதனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஃபியூச்சர்ஸ் இன்னும் பிரைட்டாக இருக்குது அப்படின்றத தான் நான் சொல்லுவேன். சரி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்கிறேன். அதுக்கு ஒரு ரியல் எக்ஸாம்பிள் சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற இந்த ஸ்விக்கி, சொமேட்டோ இந்த 2 கம்பெனி எடுத்துங்க. இவங்க நிறையவே இவங்க மார்க்கெட்டில் வந்த புதுசில் ஆஃபர்லாம் தாண்டி இந்த மாதிரி ஆஃபர்லாம் இருக்குன்னு மக்களுக்கு எது வழியாக தெரிவித்தாங்க? அவங்களுடைய ஆப், சோஷியல் மீடியா, கூகுள், ஃபேஸ்புக் இந்த போன்ற தளத்தில் தான் அவங்க நிறைய ஆட்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதன் மூலமாக தான் மக்கள் நிறைய விஷயங்களை வாங்க ஆரம்பித்தாங்க. ஆஃபர்ஸ் எல்லாமே போட்டால் கூட எந்த வழியாக அவங்களுக்கு தெரியப்படுத்த முடியும்? நம்ம ஒரு கடை வச்சுருக்கோம், நம்ம ஒரு ஆஃபர் கொடுக்குறோம். நம்ம கடைக்கு முன்னாடி ஒரு ஆஃபர் போர்டும் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ரோடை கிராஸ் பண்ணி போகிற 5 பேருக்கு மட்டும்தான் அந்த ஆட்ஸை காமிக்க முடியும். பக்கத்து தெருவில் இருக்கவங்களுக்கு தெரியுமா? பக்கத்து ரோட்டில் போகிறவங்களுக்கு தெரியுமானா கண்டிப்பாக தெரியாது. ஆனால் அவங்க ஒரு ஃபேஸ்புக் யூஸராகவோ இன்ஸ்டாகிராம் யூஸராகவோ கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போது அதை வழியாக ஆட் பண்ணி அந்த லோக்கல் மக்களை டார்கெட் பண்ணும்போது நம்மளுடைய ஆஃபர்ஸை அவங்களுக்கு ஈஸியாக கண்ணில் தெரிய வைக்கலாம். ஸோ யாரெல்லாம் டிஜிட்டல் மீடியத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே நம்மளால் பின் பாயிண்ட் பண்ணி டார்கெட் பண்ணி ஆட்ஸை காட்ட முடியும். இதுதான் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக இருக்கிறதுனால என்ன நிறைய பிஸ்னஸ் ஓனர் கேட்குற ஒரு கேள்வியை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். நிறைய பிஸ்னஸ் ஓனர் ஆட்ஸை ரன் பண்ண எனக்கு ரிசல்ட் வரல, அதாவது சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் உடனடி ரிசல்ட் வரலன்றதுக்காக ஒரு 10 நாள்லையோ 5 நாள்லையோ அவங்களோட ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை நிறுத்திடுவாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், என்னைக்காவது கோல்டு வின்னரோ கோல்கட் பேஸ்ட்டோ அவங்களுடைய ஆடை ரன் பண்ணுறதை நிறுத்திருக்காங்களா? அவங்க எஸ்டாப்ளிஷான பிராண்ட். இப்போது நிறைய பேர் கோல்கட் வாங்கினா அவங்க ஆடே போலனாலும் கோல்கட் பேஸ்ட்டை தான் வாங்குவோம். இருந்தாலும் ஏன் அவங்க ஆடை ரன் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆடை ரன் பண்ண நிறுத்தின அடுத்த ஒரு 3 மாதத்துலையோ 6 மாதத்துலையோ அவங்களுடைய சேல்ஸ் நிறைய ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய காம்படிஷன் இருக்குது. யாரோட பொருள் நம்ம கண்ணு முன்னாடியே காமிச்சிட்டு இருக்காங்களோ அந்த பொருளை தான் நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க பொருளையும் மேலும் மேலும் பன்மடங்கு மெருகேற்றிக்கிட்டே இருந்து அதை நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு ஆட்ஸ் வழியாக சொல்கிறதுனால மட்டும்தான் அவங்க இன்னும் காம்படிஷனில் இருக்காங்கன்றத மறந்துடாதீங்க. ஸோ நீங்களும் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா காம்படிஷனில் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஆட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஓனராக உங்களால் எவ்வளோ பட்ஜெட் மாதம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு பார்த்து ஒரு நல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டராக பார்த்து அவங்கக்கிட்ட அந்த பட்ஜெட்டை சொல்லி அதுக்கேற்ற ஆடை ரன் பண்ணி உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் கிட்ட உங்கள் ஆடை கொண்டு போய் சேர்த்துட்டே இருக்கிற வரையிலும் தான் நீங்களும் மார்க்கெட்டில் ஹெல்த்தியாக பிஸ்னஸ் பண்ண முடியுன்றதை ஒருபோதும் மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேசிக் புரியாமல் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நல்லா பிஸ்னஸ் டிப் வேணுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றிய அடுத்த ஸ்டேஜை பற்றி நான் விளக்குவேன். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ.